மாநிலம் வயநாட்டில் ஆட்கொல்லி புலி சடலமாக மீட்கப்பட்டது. வயநாட்டில் மானந்தவாடி பகுதியில் சுற்றித் திரிந்த புலி தாக்கியதில் பெண் ஒருவர் கொல்லப்பட்டார். இதனை அடுத்து புலியை சுட்டுக் கொல்ல வேண்டும் என்று அந்த பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். பல்வேறு அமைப்பினரும் கிராம மக்களும் போராட்டங்களிலும் ஈடுபட்டனர். இதனையடுத்து பெண்ணை கொன்ற புலியை சுட்டுப்பிடிக்க உத்தரவிடப்பட்டது. மேலும் அந்த புலியை ஆட்கொல்லி புலி என்றும் அறிவிக்கப்பட்டது. புலி நடமாட்டம் இருந்த பகுதிகளில் வனக்குழுவினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். புலியை சுட்டுக்கொள்ள உத்தரவிடப்பட்டிருந்ததனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் மானந்தவாடி பகுதியில் 48 மணி நேர ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. புலியை குறிபார்த்து சுடுவதற்காக திறமை வாய்ந்த வீரர்களும் வரவழைக்கப்பட்டனர். அவர்கள் வனப்பகுதியில் 6 குழுக்களாக பிரிந்து சென்று புலியை தேடினர். அப்போது வனப்பகுதியில் உள்ள குப்பைமேடு பகுதியில் வனத்துறையினர் தேடி வந்த ஆட்கொல்லி புலி இறந்து கிடந்தது. அந்த புலியின் கழுத்து பகுதியில் 2 ஆழமான வெட்டுக்காயங்கள் இருந்துள்ளன. மற்றொரு புலியுடன் ஏற்பட்ட மோதலில் இந்த புலி காயமடைந்து இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. பிரேத பரிசோதனைக்கு பிறகே புலி எப்படி இறந்தது என்பது தெரியும் என்பதால் அதற்கான நடவடிக்கையில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். ஆட்கொல்லி புலி எப்படி இறந்தது என்று வனத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆட்கொல்லி புலி இறந்ததால் அப்பகுதி மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர்.